ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஷ்ரிம்ப் இருக்குல்ல, அதாவது பிரெயின் ஷ்ரிம்ப். அந்த பிரெயின் ஷ்ரிம்பை வளர்க்க முடியுமா அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிரெயின் ஷ்ரிம்ப் அப்படின்றது வேறு, அக்வேரியத்தில் வளர்க்கக்கூடிய ஷ்ரிம்ப்ஸுன்றது வேறு. இப்போ பிரெயின் ஷ்ரிம்பை பற்றி மட்டும் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் அக்வேரியம் ஷ்ரிம்பை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிரெயின் ஷ்ரிம்பை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சின்ன சின்ன மீன்கள் இருக்குல்ல, பிறந்த ஒரு 2 நாள் 4 நாளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மீன்களுக்கு இந்த பிரெயின் ஷ்ரிம்ப் அப்படின்றத உணவாக கொடுப்பாங்க. இந்த பிரெயின் ஷ்ரிம்போடைய மெயின் யூஸே இதுதான் நம்ம சொல்லலாம். இப்போ நார்மலாக அவங்க எல்லாருக்குமே டவுட் இருக்கும், சரி ப்ரோ, நீங்கள் பிரெயின் ஷ்ரிம்ப்னு சொல்கிறீங்களே, அது எத்தனை வருஷங்கள் உயிர் வாழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வருஷங்களில் உயிர் வாழக்கூடிய ஒரு உயிரினம் கிடையாது, வெறும் மாதத்தில் தான் உயிர் வாழும். இதோடைய ஒட்டுமொத்த லைஃப் டைமே 3 மாதம் தான். அதே மாதிரி இந்த பிரெயின் ஷ்ரிம்ப்ன்றது ஹேட்ச் ஆகிருச்சு அப்படின்னா, ஹேட்ச் ஆகி அடுத்த 3 மாதம் வரைக்கும் உயிரோட வச்சுக்க முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த பிரெயின் ஷ்ரிம்பை ஹேட்ச் ஆகி 2 இல்லை 3 நாளுக்குள்ளே நம்ம ஃபீட் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா அந்த ஹேட்ச் ஆன அந்த பிரெயின் ஷ்ரிம்பை நம்ம எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டீப் ஃப்ரீஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட்டான ஐடியா. இந்த பிரெயின் ஷ்ரிம்பை 3 மாதம் உயிரோட வச்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் அதுக்கு ஆல்கே இருக்குல்ல, ஆல்கே, ஈஸ்ட்டு, ஸ்பைருலினா, இந்த மாதிரியான உணவு எல்லாமே கொடுக்கணும். ஆல்கேனா ஒன்றும் இல்லை, சாதாரண பாசி இருக்குல்ல, அந்த பாசி, இல்லைன்னா ஸ்பைருலினான்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்றும் இல்லை, பச்சை கலரில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சின்ன அளவில் இருக்கக்கூடிய, அது ஒரு வகையான பாசின்னு கூட வச்சுக்கலாமே. அது அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படியே பச்சையாகவே இருக்கும். அது சின்ன சின்ன மீன்களும் சின்ன சின்ன உயிரினங்களும் சாப்பிட்டு வளரும். இந்த பிரெயின் ஷ்ரிம்பை ஃபஸ்ட்டு எப்படி நம்ம வாங்க முடியும் அப்படின்னா, இதை ஒரு கேப்சூல் மாதிரி வச்சு விற்பாங்க. அதாவது அந்த கேப்சூல் அப்படின்னா ஒரு சின்ன மாத்திரை மாதிரி தான் இருக்கும். அந்த மாத்திரைக்குள்ளே அந்த பிரெயின் ஷ்ரிம்போடைய சின்ன சின்ன முட்டைகள் அப்படின்றது இருக்கும். அதை நம்ம தண்ணியில் போட்டு அந்த பிரெயின் ஷ்ரிம்ப் அப்படின்றத ஹேட்ச் பண்ண முடியும். இதை ஹேட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயங்கள்லாம் கிடையாது. 2 விஷயங்கள் நம்ம மெயினாக பண்ணணும். மொதல் விஷயம், அந்த தண்ணியில் குளோரின் அப்படின்றது இருக்கக்கூடாது. இந்த பிரெயின் ஷ்ரிம்ப்னு இல்லை, தண்ணியில் வாழக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷஸுக்கு எதுக்குமே இந்த குளோரின் அப்படின்றது இருக்கக்கூடாது. 2வது, நல்ல ஒரு ஏரேட்டடான ஒரு வாட்டர் அப்படின்றது இருக்கணும். ஒன்றும் இல்லை, அந்த ஆக்சிஜன் பபிள்ஸ் இருக்குல்ல, அது நல்லா ஹெவியாக இருக்கணும். ஹெவியான ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நார்மலான ரேட்டில் அந்த ஆக்சிஜன் ஃப்ளோ அப்படின்றது இருக்கணும். இப்போ இந்த பிரெயின் ஷ்ரிம்பை உயிரோட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, ரொம்பவுமே சிம்பிள் தான். அந்த பிரெயின் ஷ்ரிம்பை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்கே டேங்க் இருக்குல்ல, அதில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, பாசி பிடிச்ச ஒரு தொட்டிலையோ இல்லை ஒரு குடத்துலையோ நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, இந்த பிரெயின் ஷ்ரிம்ப் அப்படின்றது உயிரோடு இருக்கும். இந்த பிரெயின் ஷ்ரிம்ப் எந்த அளவுக்கு வளரும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப லென்த்தாக ரொம்ப பெருசாலாம் வளராது. பிரெயின் ஷ்ரிம்ப்ன்றது ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு உயிரினம் தான். இதோட அதிகபட்ச வளர்ச்சியே எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னா 1 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் வளரும். அதாவது நீங்கள் ஆல்கெல்லாம் போட்டு ஃபீட் பண்ணிங்கன்னா அந்த 1 சென்டிமீட்டர் அளவுக்கு வளரும். ஆனால் அந்த மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு பிரெயின் ஷ்ரிம்பை யாரும் வளர்க்க மாட்டாங்க. நீங்கள் நிஜமாகவே ஷ்ரிம்ப் அப்படின்றத அக்வேரியம் பெட்டாக வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, அது அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் டீட்டெயில்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அக்வேரியத்தில் வளர்க்கக்கூடிய ஷ்ரிம்ப்ன்றது அது ஒரு பெரிய டாபிக். அதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் அக்வேரியம் ஷ்ரிம்ப்ஸ் இருக்குது. அதெல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை.